அன்ஹெல்தி ஃபுட், டைஜஷனுக்கு அதிகமான உணவுகள் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க ஏற்கனவே சளி அதிகமா இருக்கு. அப்ப இங்க டைஜஷன் ஃபாஸ்டா இல்லாத போது இன்னும் சளியுடைய வீரியம் அதிகமாகி கம்ப்ளீட் பிளாக்கேஜ் ஆயிடும். ஸோ அப்ப அவங்க சூடான உணவு எடுத்தாலும் சரி, இல்ல நம்ம ஏற்கனவே சொன்னது போல உடம்புக்கு குளிர்ச்சி தருகின்ற கூழ், பழைய சாதம் போன்ற உணவுகள் எடுத்தாலும் சரி, அது எப்படி பாடிக்கு சூட் பண்ண முடியும், அவங்க டைஜஷன் சிஸ்டத்தை எப்படி பூஸ்டப் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சரி, இப்ப 15 days டயட் ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு இந்த தொடர்ந்து வரக்கூடிய இந்த குளிர்காலங்கள்ல கூட சூட் ஆகக்கூடிய ஒரு 15 நாள் உணவு முறை பற்றி இப்ப தொடர்ந்து பார்ப்போம். முதல்ல அவங்களுடைய ரத்தத்தினுடைய அளவை அதிகப்படுத்துவதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். சளி இருந்தாலே ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கும். சோ அப்ப ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தாலே உடம்புடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் கம்மியா இருக்க மூச்சு விடுவதில் சிரமம், ஆர்கன்ஸ்க்கான ரெப்ளேஸ்மெண்ட்